அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் நண்பர்களே. 370 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்டு. ஓகேங்களா, 370 நம்மளுக்கு ரிசல்ட்டு. நம்ம வந்து 50 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு பிசியில் பார்த்திங்கன்னா 70 ரிசல்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம பம்பர் நாளைக்கு அந்த பம்பருக்கு எப்படி கணிப்புகள் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 விதமாக நம்ம கணிப்புகளை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், தெளிவாக என்ன வருது அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி பம்பரில் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து 1 2 3 3 4 5 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பம்பர்னாலே அப்படி தான் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பம்பர் சார்ட்டை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பம்பர் சார்ட்லேருந்து ஒரு செட்டு, இந்த மந்த்லி சார்ட்லேருந்து ஒரு செட்டு, கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனி மெத்தட்லேருந்து ஒரு செட்டு, அப்படிங்கும்போது மொத்தம் 3 செட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கடைசியில் இந்த சார்ட்டு படி நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் பம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2வது மாதத்தில் இருக்குது. சரிங்களா, இந்த மான்சூன் பம்பர் அப்படிங்கிற மாதிரி மான்சூன் பம்பராக இருந்தாலும் சரி, திருவோணம் பம்பராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கிறிஸ்மஸ் பம்பரில் 1 2 3 அப்படிங்கிறது இருக்குது. சரியா, இப்போ வந்து கடைசியாக வந்த பூஜா பம்பரில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து போன வருஷம் அப்படின்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 5 2 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ 55 26 இதுதான் நம்மளுக்கு வந்து போன தடவை வந்தது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மான்சூன் பம்பராக இருந்தாலும் சரி, திருவோணம் பம்பர், விஷு பம்பர் அதெல்லாம் விடுங்க. நம்ம டைரெக்டாக பம்பர் பூஜா பம்பர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி பூஜா பம்பரில் என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா டி போர்டும் ஏ போர்டும் டபுள்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 398 அப்படி சொல்லிட்டு ஃபுல் பவரில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 801 வந்திருக்கு. ஓகே, இப்போ அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய பூஜா பம்பரில் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்பாக எடுத்து பார்க்குறோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வச்சு நம்ம நாளைக்குரிய கெஸிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த மந்த்து சார்ட் எடுத்து நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ இந்த மந்த்து சார்ட்டை நம்ம இப்போ எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். 6க்கு 2 2க்கு 1 1க்கு 6 6க்கு 2 2க்கு 2 2க்கு 1 1க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அப்படிங்கிற மாதிரி வரலாம். டி போர்டில் 9. சரி நண்பர்களே, இப்போ வந்து இதுக்கு அதே மாதிரி இந்த சைடில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 48543 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 48543 4க்கு 8 8க்கு 5 5க்கு 4 4க்கு 3 4க்கு 8 8க்கு 5 5க்கு 4 4க்கு 3 வந்து ரொம்ப நாளாக வராமல் வந்துச்சு. அந்த 3 இன்றைக்கி வந்துருச்சு. சரியா, அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது கெஸிங்கில் அப்படின்னு இந்த மந்த்லி சார்ட்டை வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏ போர்டில் 3க்கு வந்து 8 இல்லை 9. ஓகேவா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கணிப்பில் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம திருப்பி நம்ம இந்த பி போர்டு என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்த நல்லா பாருங்கள். 2க்கு 0 0க்கு 3 3க்கு 0 0க்கு 5 5க்கு 7 0க்கு 5 5க்கு 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அப்படி வந்தால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 7 7க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு வருது. ஸோ இப்போதைக்கு இதுலேருந்து ஏபி டி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 8. பி போர்டு வந்து எப்படி வருது அப்படின்றத பார்த்திங்கன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் திருப்பி நான் ரிப்பீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். டி போர்டில் 9, ஏ போர்டில் 9 6 8. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒன்று இந்த 7 போய் 4 பவரை டைரெக்டாக வரணும், இல்லை 7 வந்து -1ஆக 6 வரணும்.
ஸோ அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு டி போர்டில் 9 அப்படிங்கிறது எழுதிக்கிறேன், ஏ போர்டில் 9 8 எழுதிக்கிறேன், பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 எழுதிக்கிறேன், 6 எழுதிக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடியது இப்படி கிடைக்கிது, 994 984 996 986. ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு டி போர்டை பொறுத்த வரைக்கும் 9ங்கிறது காமனாக இருக்குது. அடுத்தது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9 அல்லது 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 6 அப்படிங்கிறதுனால நான் அதை தனியாகவே உங்களுக்கு காமிச்சிட்டேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2க்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 2 3 3 0, 3க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 3க்கு 0னா 0வுக்கு வந்து 7 தான் ஆக்சுவலாக வரணும். ஆனால் 0வுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒருவேளை 1 வர மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3க்கு 0 0வுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3க்கு 0 0வுக்கு 0, அதே மாதிரி 2 2 3 0 அப்படிங்கும்போது 0 திருப்பி ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 0 வந்து திரும்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 0வுக்கு வந்து +1ஆக 1 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படிங்கிறனால சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1. ஸோ சி போர்டில் நம்ம காமனாக 1 அப்படிங்கிறது பார்க்குறோம். சி போர்டில் 1 1 1. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடியது 941 841 961 861 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ இதை வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த கம்பெனி ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இந்த ஒரு 2 நாட்களாக எப்படி வந்திருக்குங்கிறதையும் பேட்டர்னையும் பார்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம இன்னொரு மெத்தடாக கம்பெனி அப்படிங்கும்போது நம்ம இந்த பூஜா பம்பரை அப்படிங்கிற கம்பெனியை நான் காருண்யா ப்ளஸ்ஸாகவே தான் நான் வந்து கேசிங்கில் எடுக்கிறேன். ஸோ 0வுக்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 2, 6க்கு வந்து நம்மளுக்கு 2 கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு டி போர்டை பொறுத்த வரைக்கும் 2. அடுத்தது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கேருந்து 6க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 3க்கு நான் 2 அப்படிங்கிறத எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த இதில் 3க்கு 0னா 7க்கு வந்து 4. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு 0 அப்படிங்கும்போது ஒரு கணிப்பாக 0வுக்கு 0வே வைப்பேன். ஸோ இது கணிப்புப்படி நம்மளுக்கு 22 40 அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டு செட்டு. ஸோ நம்ம இந்த பூஜா பம்பர் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி நம்மளுக்கு 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இப்போ பொதுவாக பவர் எடுத்தால் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே நான் கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கம்பெனி ரிசல்ட் மேட்சிங்கில் நம்ம எடுத்துருக்கோம். கம்பெனி ரிசல்ட். ஓகேவா? கம்பெனி ரிசல்ட் மேட்சிங்கில் நம்மளுக்கு போன ஸ்வர்ணகேரளத்துக்கு காருண்யா அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு கணிப்பாக எடுத்துருக்கோம். 2240. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கம்பெனி ரிசல்ட்டில் பார்த்தது. ஓகே, இப்போ காமனாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இல்லாமல் 3க்கு வந்து பவர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு 3க்கு வந்து காமனாக பவர் வந்து 6. அதே மாதிரி 3க்கு 6னா நம்மளுக்கு வந்து 7க்கு வந்து 0. அதே மாதிரி 0வுக்கு வந்து 3. பவரில் வச்சா 603 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு வந்து 4 அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறது தான் காமனாக கிடைக்கிது. 4 அப்படி இல்லைன்னா 4க்கு வந்து 9. இதுதான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கணிப்பு. ஓகேவா? இப்போ நம்ம மெயினாக நம்ம எடுத்துருக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் அப்படிங்கும்போது 3க்கு வந்து 8 9 தான் நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான எண்களாக தெரியுது. சரியா? இதுதான் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய கணிப்பு. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளுக்கு பூஜா பம்பர் அப்படின்ற ரிசல்ட்டுக்கு அதில் வந்து காமனாகவே நம்மளுக்கு பார்த்தா ஒரு சில நாட்களில் 1 2 3 அந்த 1 2 3 பேட்டர்ன் வந்து எப்படி வருதுன்னா 1 3 2 அப்படிங்கிற மாதிரி வரும். டைரெக்டாக வராது. 1 அப்புறம் 3 2 அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா 1 அப்படி இல்லைனா 2 1 3 இப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் டைரெக்டாக 1 2 3 அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி வர்றது இல்லை. ஸோ இது கொடுக்குறது இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் காமனாக இப்போ இதுலேருந்து பொதுவாக எடுத்தோன்னா என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 1 8 1, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 1 6 1. ஓகேங்களா?
அதே மாதிரி 9484. அடுத்தது 2440. சப்போஸ் ஒரு வேளை டபுள்ஸ் வந்துச்சுன்னா 3க்கும் 6 4க்கும் 6 அப்படிங்கிற மாதிரி டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரலாம். பாருங்கள் அவங்க கணிப்பில் எப்படி இருக்குன்னு. ஏன் வந்து இன்றைக்கி இத்தனை செட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த பம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செட்டுக்கு ஒரு செட்டு ஆப்ஷனலாக தான் எடுக்கணும். ஏன்னா அவங்க அந்த பம்பர் பழைய பேட்டர்ன்லேருந்தே அப்படி கொண்டு வராங்களா, இல்லை இந்த கரண்ட் மந்தில் இருக்கிற பேட்டர்னை வச்சு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்புகள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேட்டர்னில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பேட்டர்னில் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.